தெரியுது அந்த அம்மா இது யானையப்பா இது ஆத்தி சுண்டல் உதசிக்கல் அப்படி நீட்டாக யோகண்டுக்கு ஒவ்வொரு கரண்டிகள் வச்சு இது என்ன சாமனுச்சு இதான் நடந்து வந்தேன் நம்ம இப்போ இதான் நடந்ததா உலகம் வந்தானே கடவுளை இப்போ அங்கே போகணுமா என்ன சொல்ற ஆத்து ஆனால் காற்று தள்ளுது அப்படித்துல அக்கா நல்லா போஸ்ட் கொடுக்குறேன் மேஜிக் மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை இந்த இடமே வந்து ஒரு மேஜிக்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து நிறைய வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அப்படி விளையாட்டு சாப்பாட்டு உணவு இது கண்டுன்னா சாப்பாட்டை வச்சு தான் அதை ஊட்டிப்பேன் ஆட்டம் கந்தள குளம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆட்களதுக்கு வந்து இதுக்கு தான் வந்தேன் நான் லைக் இப்போ இந்த இப்படியான அந்த ஒரு மெமரிஸ் வந்துட்டு செய்கிறக்காண்டி வந்து அந்த அந்த பூ வாடினாலும் அதை வச்சே செய்யுங்க ஞாபகமா ஓகே ஓகே அதாவது வந்து அவங்க அந்த கல்யாண வீட்டுக்கு போட்ட மாலை பாடின அப்புறம் அந்த மாலையே இருக்க வச்சுருக்கேன் ஆனால் இப்போ இது நாள் போய் சின்னதாக இருக்குதா கடைசி அத்தியாயம் வரும் படம் கொண்ட பிடிச்சிட்டு போ சீரியா குண்டுல இப்போ அங்கேயும் விஜயம் போகிறேன் தாங்க ஓய் நல்லா நான் பழிக்கு போட்டு படம் முடிஞ்சு அட எங்களோட வந்தாங்களேங்கிற அவ்வளோ காணையில் இடவழியே ஆக்கள் நேரம் கீழே அடிக்க முடியும் பெரும்பாலும் இறங்குவோமா நல்லா இருக்கு ஏரியாச்சு இறங்கத்தானே வேணும் அங்கே வரும் விளையாட்டு கப்பல் ஷூட்டிங் பார்க்கலையா நீங்கள் அடே ஓ தீமா கண்டுபிடிச்சிட்டேன் நான் எங்கே மான் தீமா பிடிச்சிட்டேன் நான் அங்கே நிற்கிறாங்க அப்போ இன்னும் கீழே இறங்கல பிரச்சனை இல்லைவா ஆகல களைப்பு இங்கே கடவுளை பாய பார்த்தே அடே என்னண்டா களைப்பில் வாராக்கள் மாறிக்கிறி இந்த நாய் இந்த காலில் மீச்சா சரியா படம் பிடிச்சி இந்த மரத்தில் வேறங்க அது மலைக்குள்ளே நிற்கும் எங்கே அடிக்கிட்டி அங்கே நிற்க எங்கே நாங்கள் போய் கீழே போய் கொஞ்சம் இறங்கி களைப்பாடலாம் எப்படி ஒரு 2 மாதம் பிடிக்கும் இவ்வளோ தூரம் மாதிரி வந்த பெரிய காட்டணும் மேடாப்பா என்ன இருக்கு இங்கே என்னடா கொண்டும் இல்லை உங்க அந்த வேறு கேணி மேய் ரைட்டுங்கடா அது இப்போ போனமா மழைக்கு தாண்டி நிற்கும் அதுதான் நான் கேணி மேய் தானே அடே இங்கே விரலாரம் இருக்குண்ணேடா என்ன நடந்த கொண்டான் ஆனால் இங்கே பேராசூட் ஒன்று வச்சான்ல ஆகுங்க பிறகு என்ன பேராசூட்டு இருந்து வச்சு ஹைட்டு ஒரு ஆள் இருந்தா கலைக்கிறாங்களே இங்கே இருந்து கீழே நடக்கிற மாதிரி அதுதான் எவ்வளோண்டா இங்கே தான் ஆளை பார்த்து சிலை நினைச்சுட்டா சிலமாக தான் நிற்கணும் ஏன் இப்படி கட்டிக்கிறா சாப்பாடு கொண்டு வந்து வச்சு தின்றாள் சீரியா தோட்டங்கள் இன்றும் நிலைத்துள்ள ஆசியாவின் ஆக பழமையான வரலாற்று புகழ்மிக்க தோட்டங்களில் ஒன்று. கற்பாறையின் அடிவாரத்தில் மாட வரிசை தோட்டங்களும் கண்ணாடி சுவருக்கிட்டு செல்லும் இரு புகழ்பெற்ற படிக்கட்டுகளும் அமைந்துள்ளன. மாட வரிசைக்கு தோட்டங்களுக்கு கீழே அவற்றுடன் இரண்டரை கலப்பனமாக தொங்கற்பாறை தோட்டங்கள் உள்ளன. இவற்றை நீங்கள் உங்களுக்கு நேராக கீழே உள்ள முன்புறத்தில் காண்கிறீர்கள். இங்கிருந்து தூரமாக பறந்து காணப்படுபவை நீர்த்தோட்டங்களில் 3 தெளிவான கூறுகளாகும். நெடுந்தொலைவில் உட்புற காப்பரப்பின் ஒரு பாகத்தையும் இடது மேற்கோடிய உட்புற அகலியின் ஒரு பகுதியையும் நீங்கள் காணலாம்.
இல்லை அவங்க எங்களுக்கு வெயிட் பண்ணாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஸ்பாட்டே தெரியுமா? அந்த அந்த விளிம்புகள் தான். அது வழி என்னென்று உண்டாக்குன்னு இப்படி இப்படி நிற்க சரி. எங்க எங்க உண்மையா? அது வளர்ப்பியானு பச்சை தேர்றதுக்கு வேன் போகுது. நீ வளர்ப்பியானது யானை என்ற நடப்பு யானையும் என்ன யானையும் யானைன்னு சொன்னேன். யானை யானை தானே நீங்கள் என்ன தெரியுதான் பரவாயில்ல. நம்ம வந்த இடம் இது. அதோ இல்லை இல்லை நம்ம வந்து இதாக நடந்து போகணும். இதாக இருக்கிற ஃபுல்லாக நெடுவோம். இது என்ன சாமனிச்சு? இதான் நடந்து வந்தேன் நம்ம இப்போ. இதான் நடந்ததுண்ணா? உலகம் வந்தேன் கடவுளை இப்போ அங்கே போகணுமா? என்ன சொல்ற? ஆத்து யானோன்னு தெரியாது. இந்த ஃபோனில் ஜூம் பண்ண தெரியாது. அடே இப்போ நாங்கள் இது என்ன நான் இதை படம் கறிக்க கண்டு நல்ல பகுதி தலை சுத்துது. அப்படி என்னடா இப்போ உங்க நடக்கணுமாடா? கடவுளே காத்தடிக்குங்க மணியாட களைப்படு வருது. இது எல்லாமே பழைய படியல. இந்த பக்கத்தை ஒவ்வொரு பக்கத்தான் அடிச்சு இது போக மாத்துறாங்க. அதுதான் இரும்பு படி சிஸ்டம் ஃபுல்ல காலப்போக்கில் மாற்றுவான். ஆனால் கல்லில் என்ன அந்த கட்டையுமே இல்லாதப்போ ஒரு கட்டுற கூட கஷ்டப்படுவான். அதுதான் அதோட கட்டுன்னு சொல்லி கொண்டு இல்லை. ஆனால் பேர் இங்கே இருந்து பார்க்க அந்த 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 நான் நடந்தது பாதையை போயிட்டப்பா. இது குட்டி குட்டி அந்த இது கிராஃப்ட் மேகர் ஆக்களுக்கான இல்லையா? இப்போ ஆக்கள் வெயில் டைமில் குறைவாக இருக்கு நடக்கிறது வாரது இங்கே. இப்போ நீ கீழே இறக்கி இப்போ இருக்க பேர கூட அப்படியே நடந்து வருவாங்க. இப்போ அதுக்கு கேட்டாச்சுல எங்கூட வந்தவங்க வராங்கண்டு. அப்போ முதல் இறங்கின டீம் அங்கே அது தெரியாது. அந்த புத்தர் சிலையை பார்த்தீங்க என்ன பெரிய சிலையாக சொல்ல இதுலேருந்து வாங்க எப்படி தெரியுது? பா இதாக ரவுண்ட் ஒன்று அடிச்சுனா அப்படி இறங்க சரி ஃபோட்டோ கொஞ்சம் களைப்பாரு இங்கே எடுவேன் ஃபோட்டோ எடுவேன். இப்போ கவனிக்கல நீ இதில் தெரியுமா? ஏன் மேலேயே தொடர மாதிரி நிற்கிறா அவ்வளோ இதுக்காங்க. அந்த அவன் விரல் வந்து அந்த மேலேயே தொடர மாதிரி எடுப்பாங்க ஃபோட்டோ. வா 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 அடே ஒரு சைடு ஒரு ஆள் வந்து $40 பண்ணுறாங்க. டிக்கெட்டே $35 ஃபாரினர்ஸுக்கு. அதனால வயசானாக்கள் அதான் அதான் கையில் பிடிச்சி தூக்கி கூட்டிக்கொண்டு வர்றது சும்மா விளங்கப்படுத்துறது. இப்போ வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு தெரியாதேடா. இப்போ நாங்கள் கூட வெளியில் எங்கேயும் போனால் சும்மா சொல்லுவாங்களா ஆக்கள் இல்லை போனால் அவன் சரியா பயம் அப்படி போவேன். விளையாட்டு கணக்கு கிடக்காங்க பகரங்க. அதான் டக்குன்னு அந்த தண்ணி பக்கத்துக்கு போயிட்டு போ. டைம் இறங்கி சரி கொண்டு போனால் எல்லாத்தையும் போகலாம்டா போயிடலாம். அப்படி போகலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஒரு எனக்கு ஓகே. உங்களுக்கு ஓகேனா தெரியாது வேற யாரும் கேட்க புரியும். அடே இப்போ மேலே இங்கே க்ளீன் பண்ணுறாங்க. அந்த மண்ணில் எல்லாம் கூட்டி ஆள்றாங்க. அது எங்கே கொண்டு போடுவாங்க? படியில் ஒரு மண் இருக்கக்கூடாது. அதான் ட்ரோனில் காட்டி அனுப்பாங்க. எங்கே கொண்டு போடுவாங்க? சரி இப்போ எனக்கு அடுத்த கல்வி ஒருக்கா மண்ணை கூட்டியால் தான் திருப்பி அந்த மண் எங்கேருந்து வருது? அதுவும் சரிதா. காலோட அவ்வளோ மண் வருது கீழே. அப்போ இந்த ஏக்கர் மண்ணெலாம் எங்கே இருந்து வந்தது? எந்த மண்ணு கிடக்கிற மாட்டெல்லாம் கொண்டு போட்டு இதுக்கு படுக்க அப்படி சொல்லலாம் தம்பி. அந்த மாதிரி இதில் வழுக்குனா பின் மண்டாடி விட அதை முடிஞ்சு. இதுதான் இடம் ஃபோட்டோக்குரிய இடம். இதுதான் அண்ணாண்ட ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு 2017 எடுத்த இங்கேருந்து அட ஓனா நிற்கிறப்ப இது எங்கே சாப்பிடும்? எந்த கேள்வி எதுக்கு பதில் சொல்ல கொஞ்சம் கரைச்சலாக தான் முடியும் போல. அக்னி இதுதான் எடுக்கும் போட்டோ. அக்கா அப்படி போஸ்ட் கொடுக்குறான்னு பார்த்தியா? டூரிஸ்ட் கைடுக்கு அவ்வளோ வேலையாண்டு
ஆனால் காற்று தள்ளுது அப்படித்துல ஓ குறை அக்கா நல்லா போஸ் கொடுக்குறேன் அப்படி எடுவேன்னு எவா போகிறா வேற கொஞ்சம் பேர் வேலை போயிடுங்க பார்த்துட்டு இங்கே வேறு அடி இப்படி காட்டு அப்படி இந்த இடம் இங்கே இப்படி வந்து வேறு இந்த பச்சை ஒரு செத்து பார்க்க அப்படி அந்த மேகடா இங்கே ஆளப்பேர் தனிமையில் இனிமே காணுது என்ன போல இதுவும் கிடக்கடாப்பா போகிறது அங்கே எங்கே அது சாமான் இல்லை எடுத்தது புது ஃபோட்டோக்கு இது வந்து தான் செங்கல் வர ஐட்டம் தான் இங்கே இப்படி காட்டுதான் அந்த இது பிரமிட் மாதிரி கிடக்கா அங்கங்க இதுக்கு தான் இந்த இது வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ ஹைட் தான் அங்கே வர இப்போ இதை பார்க்கவே இவ்வளோ உயரமானேடா இப்போ நம்ம இதில் இறங்கி வந்துடாமே உதவரை இப்போ திருப்பி கலைக்க போகிறோம் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ மேலே வந்து பார்க்குறக்கூடிய இடங்கள் இருக்குதுன்ற கப்பால் இப்படி நடந்து திரிகிறது இந்த இப்படியான இடங்களில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அதுதான் இங்கே வந்து ஸ்பெஷலாக இருக்குது மற்றும்படி இங்கே வந்து என்ன சொல்கிறது அந்த மேஜிக் மாரிலாம் ஒன்றுமே இல்லை இந்த இடமே வந்து ஒரு மேஜிக்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து நிறைய வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 9-10 வருஷத்துக்கு பிறகு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது சேம் டைம் உங்களுக்கு அதை காட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதும் சந்தோஷமாக இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து சிகிரியாவில் இறங்கி அப்படியே வந்து ட்ரிங்கோக் வளர்க்கிட்டோம் இப்போ ரிங்கோக் வளர்க்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சரியாக ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் வந்திருக்கோம் இப்போ காலையில் வந்துட்டு சாப்பிடாமல் வந்துட்டு ஏறனால கொஞ்சம் பசி எடுக்க தொடங்கிட்டு அதனால் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இதில் ஹபர்னு கரியன் ரைஸ்ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு ஸோ அதில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் வாங்க சாப்பாடு எப்படிங்கன்னு பார்ப்போம் எங்களோட செலெக்ஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு முக்கியமாக சாப்பாடு கடைகள் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் கூட அந்த கிடுகுகள் போட்ட மாதிரி அந்த கொஞ்சம் நேச்சுரலாக மண் சட்டி பானையில் சமைக்கிற மாதிரி அப்படியான கடையெல்லாம் நான் கூட சூஸ் பண்ணுறேன் சொன்னால் கொஞ்சம் க்ளீனாகவும் நீட்டாகவும் நல்ல ஒரு இதாகவும் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கேயும் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் ஸோ வாங்க போய்ட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு கடை போட்டோ காட்டு நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் இது ரைசன் கடை எடுங்களா நீ என்ன கடை லைட்டு காட்டி நல்லா இருக்கேண்ணே நீ சுப்பைக்கு காலை வேற வேலை தான் என்ன திருட்டரிசி எடுக்கிறியோ அப்படி நீட்டாகணும் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கரண்டிகள் வச்சு திருட்டரிசினா வெறும் ஜோரே சாப்பிடலாம் அப்போ கறி இருக்கேன் இருக்குத்தானே இருக்குத்தானே இல்லாத நேரம் அப்படி ஒரு கஷ்டமான நிலைமை வரும் பொழுது அப்படி ஒரு கஷ்டமான நிலைமை பெற போடாப்பா நான் யோசிப்பேன் ஒரு ஒன்றும் காய்ச்சி கொள்ள ஆனால் சோறை உறுத்தி வைக்குவோம் தெரியும் நிலைமை மாறினா 1 கிலோ அரிசி வாங்குற காசு 1/4 கிலோ அரிசி வேண்டி போட ஒரு கறி தான் காய்ச்சி தான் நடப்பா அரிசி வாங்கவே சில காசுலாம் போகுது அப்படியே நிலைமை வந்து உனக்கு ஏதாவது நான் செஞ்சேன் யோசிக்க அவர் வல்ற கோயிலும் முடிஞ்சுது அதான் யோசனை அடிஞ்சிட்டேன் இஞ்சால பிரியாணி சோறு மாதிரி ஐட்டம் உண்டாக்கடா அதை கவனிக்கல கடை போட்டு அதை போட்டிக்கலாம் ஆ எவ்வளோ சொன்னா இது மீனை பொரிச்சல் எடுத்துருக்காங்க அழகா அம்புல் தீயால் இல்லையோ இது அந்த அம்பர்லாங்க அம்பிங்களா மாங்காயம் இதுவும் மாங்காயம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட் லெமனோனா கறி ஆச்சும் அப்படியே இது வந்து பம்பட்டு சாப்பிடாம நான் அப்படியே கடையாக நிப்பாட்டோம் யோசிக்கிறேன் ஸோ எல்லோரும் ஒவ்வொரு கரண்டியா அப்பளத்துக்கு வந்து இதில் இது வைக்கும் அந்த கவுரை மாதிரி அது வைக்கும் அதுக்கு 50 இல்லை
අය ෆිෂ් අර අඹුල් තියලා නැද්ද? ඒක නෑනේ. ரைட் வா அப்படியே நீ போட்டு கொண்டு வா சாப்பிடுவோம். இது என்ன தண்ணி நீ உடைச்ச நீ அப்போ அப்போ குடிச்சு கிளாஸில் விட்டேன். ஓகே ஏன் கிளாஸில் விட்டோம்? இது மீன் என்ன பொறிச்சு? இது என்ன ஜப்பானோட என்ன மீன்டா? நல்லா இருக்கும். ம் ஆல்கரை டேஸ்ட் ஆகுது சாப்பிடுங்க அடுக்கலையே காட்டு அதான் அதான் இதோ கொஞ்சம் அது கத்தரிக்க அரிசியாக காய்ச்சுவாள் சோசெல்லாம் மட்டும் அந்த மாதிரி கிடையாது. செஞ்சாலும் பாருங்க அக்னி அக்னி சாப்பிட பாருங்க. அடிக்கடி அப்போ பிடிச்சி போச்சு சாப்பாடு நீங்கள் சாப்பிட மாட்டேன். ஏன் சொல்லா இட்லி சாப்பிட்டோடியா காலமே கொண்டப்ப பாராக்கள் வந்து நோவலான்னு அவங்களுக்கு நம்ம வீடு எடுக்கிறது. அவங்க போடுற பாட்டுங்களுக்காண்டி நாங்கள் சொல்ல நாங்கள் போக மட்டும் நீ பாடிவோம். நான் நிற்கிற மாதிரி இல்லை அந்த டைமுக்கு சாப்பாடு ஒன்று நான் சாப்பிட்றாங்களா அப்புறம் பசிக்காது. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது வயிற்றுக்குள்ளே. இடையில எதுவும் போனாலும் தண்ணியும் குடிச்சு விட்டீங்கன்னாலும் பிரச்சனை போயிடும். நீங்கள் சொல்லு ஒரு பாடம் என்னது சொன்னால் மான் உடம்புல காணும் என்ன 9 மணி படுக்கிறதுலேருந்து ஃபுட்போட்டை குடிக்கிறதுலேருந்து எனக்கு தான் இருக்குது வருத்தம். எனக்கு தான் தெரியும் சொல்லுவான் 2 வருத்தம் கிளம்பி கொட்டு பாருங்க. அது வருத்தமே இல்லைடா கிளம்புறது சூட்டாளுதான் உடல் சூட்டாளுதான் சும்மா விட்டுக்கூடாது. அது ஒரு சில பரம்பரை என்றாலும் ஒரு வயசு இருக்குதாங்க. அப்பாக்கு ஒரு காலம் இல்லை எத்தனை பேர் நான் பார்த்து மட்டும் அப்பாக்கு இல்லை அப்பாவுக்கு ஒரு 50 வயசு அப்பா பின் கிப்பியில் கேண்டர் நியூஸில் ஓடுவோம் சின்ன அப்படி விளையாட்டு சாப்பாட்டுக்கு உணவு இது பண்ணுறதுன்னா சாப்பாட்டை வச்சு தான் ஊட்டிப்பேன். அதான் கரண்டியில் காமித்தாங்க அடி அது டைம் ஸ்பெஷல் தண்ணியும் தயிரும் தேனும் வச்சுக்காங்க. நாங்கள் எடுத்த பழங்களை பார்த்தா எங்களுக்கு பஃபே தர மாட்டாங்க. கொய்யா பற்றி பெரிய சாமான் இது ஆன கொய்யா டேஸ்ட் ஒரு லெவல் எடுக்கலாம். சந்தோஷம் நான் சாப்பிடணும் இல்லை கொய்யா இல்லை தேன் பட்டது அப்படி இருக்கு தேன் பட்டா அப்படியானா சுப்ரி கேமன் ஆவத்து பாய் எங்கள் டிரைவர் அன்னைக்கு எங்களை கவனிக்கிறானே இல்லையா பரவாயில்ல அப்படி அக்னி சொன்னால் முடிய இந்த அடியம் பண்ணதான் மனுஷன் மாதிரி போகணும். மேலேயும் இருக்கலாம் ஆக்க கூட வந்து போன பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதலக்கா
இது ஒன்று இது பிடிங்க எடுக்க போகிறேன் நீ இதில் பிடிச்சி ஜம்ப் பண்ணி ஏற்றியா பேயா ஜென்ன ஸ்கூல் வாங்கியா போட்டி கிடாக்கு சின்ன பிள்ளையாம்மா ஏன் அப்படி நீ அது இதில் பிடிக்க அப்படியே பிடுங்க போட்டுட்டு வந்துடுவாங்க அது அங்கே அட்ரஸோ ஸ்ப்ரிங்கோ அது காட்டுற ஓகே அப்போ சாப்பிட எப்படி சாப்பாடு சூப்பராண்ணா நல்ல சாப்பாடு நல்ல நாங்களும் மீன் தான் எடுத்தோம் சிக்கன் எடுக்கல இது மற்றது இந்த இது டெசர்ட் எல்லாம் நல்லா தர்றாங்க மற்ற ஆகட்ட கதை பேச்சு கவனிப்பெல்லாம் நல்லா கடை லுக்கை காட்டுறேன் நல்லா நீ எவ்வளவு 6 பேருக்கு பில் வந்து 10,200 அது பழத்துக்கு தான் கூட போடுவோம். நல்லா பழம் எடுத்துக்காட்டிலும் அதே பில்லாக வந்துருக்கு பில் சேம் பில் தான் எல்லாம் இன்க்ளூட் பண்ணித்தானே சேவ் சார்ஜஸ் 10% போட்டியா போல அப்போ 9,500 பில் வந்தீங்கன்னா ஓகே ஓகே கவர்னே தம்பி பரவாயில்லையே சீரியால் ஏறுறதுக்கு ஒரு ஆள் 10,500 இது 6 பேர் சாப்பிட்டது தானே மற்றது எவ்வளோ வேணுமோ நான் சாப்பிடலாம் அதுதான் புது தெரிஞ்சிருந்தா அக்னி 2-3 சிக்கனாக வந்துருப்பான் பாக்கெட்டு ஓ 6 பேருக்கு ஓகே மற்ற நல்ல நீட்டான இடம் இல்லை நல்ல நீட்டான கதை பேச்சு அதுதான் என்னடா கவரனை யானையை கண்டு பயப்படுற காலம் போய் இப்ப யானைக்கு பக்கத்து நிப்பாட்டின்னு பாக்குறாங்க அங்க பின்னுக்கு பேர் கிட்டத்தட்ட 4-5 யானை நிக்கிறேன் விசாரி கூட நிக்குது 1 2 3 இல்ல கூட நிக்குது நான் பார்த்தேன் 4 இங்கே ஆளுண்டு வர போட்டு ஜோக் பார்க்குறது அதைத்தான் நான் பார்த்தேன் ஆப்பிரிக்காவில் கூட்டிட்டு வாங்க அந்த ஜீப் சவாரி அந்த விலங்குகளை காட்டுறது அதே மாதிரி கூட்டி வந்துச்சு காட்டுறான் அடைஞ்சிட்டேன் நிறைய காட்டுறேன் அதுக்கு வாங்க எடுக்கிறேன் சும்மா நான் ஜோக்கு சொன்னேன் நவையா அப்படி மாண்டவாடி மனுஷனை கண்டாத்தான் ஓடி வருவான் நீரை காட்டான் பொறுப்பா நான் பின்னு எடுக்கிறேன் கார் நிற்கிறான் பின்னு நல்ல பின்னுங்களை பெரிய யானை நிற்கிறேன் கவரனா யானைக்கு வரும் பேட்மிண்ட் ஓடியா யானை வந்து நீர் ஓட்டம் தான் நீங்க பயப்படுறீங்களா அதில் ஒரு வேன்காரன் பக்கத்தான் நிற்கிறான் பாருண்டாப்பா இது வந்து குட்டி யானை யானை அந்த போகுது அங்க அது நான் கவனிக்கலாம் ஒரு வீட்டுக்கு நீ என்ன பயமுறுத்துற பேயா யானை கூட்டம் அடிக்கிறாடா இதுல ஓ யானை கும்பம் யானை அது பக்கத்தான் நிற்குது பாரு அதுக்கு அங்கே 2 நிற்கி அந்த குட்டி நிற்கி இந்த யானைக்கு மேலால ஜூம் பண்ணு முதுகு மேலால இந்த ஜூம் பண்ணு பயப்படா இதெல்லாம் அற்புதமான காட்சி அந்த மலை மாதிரி யானை தான் பின்னுக்கு நடந்து வந்து அதை காணல இதுக்குள்ள முஸ்பாத்தி ஆகலாம் அதுதான் இவங்களுக்கு வந்து மேய்ச்சலுக்கு வந்தாங்க இப்ப அதான் தெரியுது அந்த அம்மா எத்தனை யானையப்பா இது யானை அங்கப்பா என்ன ஆடு மாடு நிக்கிறா யார் ஒண்ணு அந்த சொல்றது கூட கால மேய்க்கு சேச்சி அது டூரிஸ்ட் கைடியாம்மா ஓ அது ஜீப்ல கொண்டு வந்து இந்த ஃபாரஸ்ட் இதுகளை காட்டுறது அனிமல்ஸ் ஆனா அக்னி கண்டா உண்மையா இருக்கும் அக்னின்ற ஹெட் பண்ண ஆனா நிக்கணும் இஞ்சாலே வலி அது எந்த முதுவடா
அங்கே என்ன புரியல் அந்தரிச்சு போய் என்ன புரியல் இதெல்லாம் பார்க்கணும் இல்லை இப்படி நிற்கிறார்கள் லேசில் வர மாட்டேன் டாக்காண்டு தனியாக நிற்கிறார்கள்லாம் பிரச்சனை வேறு ஆக்கள் பிரச்சனை இல்லை ஆக்கள் சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து விட்டுருக்காங்க சமான ரோட்டில் நிற்கிறோம் அக்னி சமான ரோட்டில் அந்த இது அந்த ஃபாரஸ்ட் அனிமல்ஸை காட்டுறது தான் போகுது அந்த ஜீப் இந்த சவாரி பாருனாக்கினி இது வந்து ட்ரிங்கோவால் இங்கே ட்ரிங்கோ டு கபர்னு சொன்னால் இந்த ரோட்டால் நம்ம ஒரு காலம் வரல நாங்கள் இல்லை நான் போயிருக்கேன் அது முந்தி நான் போயிருக்கேன் நிறைய காலத்துக்கு முன்னே போயிருக்கேன் கிட்டடியில் இந்த ரோட் நான் யூஸ் பண்ணல இந்த ரோட் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லையே தம்பி ஒன்றுக்கும் இப்படி ஹையர் வர டைமில் நான் யூஸ் பண்ணுறோம் மட்டும்படி தேவையில்லையே யானை தான் வெயிட் பண்ணி வந்த இந்த ரோட்டாக மட்டக்குழப்பு யானை மாட்டம் கலைக்கிறதாக்கள் இது கலைக்குது இது வந்து பழகிட்டு அது வந்து அது புலாக்கஞ்சொல்ல தெரியல டக்குன்னு வருது இல்லைன்னு அங்கே வந்து இது அம்மா யானை வந்து பயலுக்கு வரனால சைட் அடியன் தம்பி நீ வந்து பட்டிக்குளோவில் வரைக்கும் இந்த ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன உங்களை தரக்குள்ள இல்லை அதான் சொல்கிறேன் பட்டிக்குளோவில் கொழும்பு போய் இந்த ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே ஓ கபர்னா அந்த அந்த சந்தி மட்டும்தான் வருவீங்க அந்த ஜங்ஷன் மட்டும்தான் வருவீங்க இது ரிங்கோக்கெல்லாம் போகுது இப்போ பாரு அந்த சாமான் அம்மா சுண்டல் உதுசிக்கல் அதான் நடராஜா சாமான் கிடக்குதா அண்டை கொண்டு பார்த்து நீ அந்த பெகனாருக்கு வந்து பெகனார் நின்றுட்டு பாரா நின்றுட்டு பாரு அவனை ஹெட் பண்ணுங்க பாவம் காட்டு படியோ காட்டாதானே அதான் சிக்கல் அதான் அப்ப இரவு பிடிக்கும் இந்த ரோட வந்தா அம்மா தெரியாதானே யானை நிற்கிறது இறங்கி பாருங்க பக்கத்துல யானை ரோட்ல நிற்கிறேன் நான் வீடியோ பார்க்குறேன் அதுக்கு பிறகு ரூம் தேடி வச்சுருக்கீங்களா ஆனால் இப்படி தனியாக நிற்கிறது கொஞ்சம் பெருசா அதில் நின்றத விட கொஞ்சம் பெருசா அதை விட தனியாக தெரியுதானா அந்த ஆக்களை விரட்டுறதும் அடிக்கிறது கூட்டமாக தெரியுது வந்து ஒன்றும் தனியாக தெரியுது மனுஷர்லேயுமே கூட தனியாக தெரியுற ரோட்டில் கொஞ்சம் மண்டபிள்ளையானாக்கள் தானே அதே மாதிரி தான் விலாங்குகளும் சிக்கல்ல ரோட்டா கவர்னா யானைக்கு ரோட்டு வந்து தனி காடு ஓ தனிக்கிற காடு அப்போ நிறைய நாளைய பிறகு பார்த்தாச்சு அதுவும் இப்படி பக்கத்து உண்மையாக ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவமா அக்னிக்கு போன எடுத்தான் பிறகு இடையே மெக்கங்கிறாண்ட ரிசீவரை மட்டும் கொலை போட்டு எடுத்தான் பிறகு மெக்கங்கிறாண்ட திருப்பி ரிசீவரை கொலை போட்டு தான் மெக்க தேடி எடுத்து வந்தோம் அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டான் ஆட்டம் கூட ஆட்டம் கந்தள குளம் மக்களே இப்போ நாங்கள் வந்து ரிங்கோ கிட்ட நெருங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த கந்தளாய் குளம் இருக்கிற ரோடாக போய்க்கணும் இங்கே பார்த்தியே தென்னை மரத்தின் உயரத்துக்கு மேலால் இருக்குது நம்ம ஒரு ரோடு வந்து டிஃப்ரெண்டாக பார்த்தியா அதான் சரி பார்க் மாதிரியா இங்கே ஆட்டுதாக கபூஸ் களியாக கட்டின கபூஸ் நல்ல ஆகிடாப்பா நல்ல வடி ஆகிடாப்பா இந்த இடங்கள் எல்லாம் இந்த ரோட்டு நான் கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு பிறகு வரேன் 9 வருஷத்துக்கு பிறகுண்டா நான் இவங்க பொடியோட கேம்பஸில் படிக்கக்குள்ள 2 பைக்கில் விழுக்கிட்டாங்க நீங்கள் விழுக்கிட்டேன் தான் 2 இல்லை 3 பைக் அப்பாச்சி உண்டு இந்த 125 മൈന്ദാവിടുത്തെ ഡിസ്കവറിക്കല്ലോ അതുണ്ട് മറ്റൊരു വെബ്സൈറ്റ് ഉണ്ട് 3 ബൈക്കിൽ 6 പേര് പോകണം
2 பைக்கு ஓகே ஓட்டதுக்கு. அதில் எங்கட அந்த மைந்தாண்ட டிஸ்கவரிக்கல்லோ அது பதிலையில் ஏறத்துவங்க முக்கத்தங்கிட்டு இறங்கி தள்ளி தான் போனது. ஆனால் இழுத்து ஓடும்டா 100 கிலோமீட்டர் ஸ்பீடு மேலே ஓடும். ஃபஸ்ட் கியர்லாம் ஏறினது அந்த எங்கே வேர்ல்டுலாம் ஏறினாலும் ஃபஸ்ட் கியர்லாம் ஏறினது. அதுவும் ஒரு வித்தியாசம் வந்து அந்த பைக்கில் வரும் நல்லா இருக்கும். என்ன அப்போ வயசு கொஞ்சம் சின்ன அனுபவங்கள் குறைவு. நேர் කොහෙවත් කරවන්න ඕනේ කෙලිමියන්න තියෙන්නේ. ඒ நேர போனா நம்ம ட்ரிங்க் தான் கெலிமை 39 கிலோமீட்டர். ஏன் சொல்லலாம் டிலே ஆகுது 39 கிலோமீட்டர் இருக்குது. அதை விட கூட நிமிஷம் காட்டுது. காரணம் இந்த இப்படியா வேலையெல்லாம் ட்ராஃபிக்காலாம் பள்ளிக்கும் போகிற டைமுகள் அப்படி இப்படின்ற ட்ராஃபிக்கில் கொஞ்சம் செட் ஆகும். இதால் விட்டால் யாழ்ப்பாணம் 3 மத்தியானம் கொஞ்சம் கூட பிடிக்கும். நான் போயிடலாம் 3 இல்லை 3 மத்தியானம் கொஞ்சம் வேகமாக போனால் தான் போகலாம். நார்மலாக 4-4:30 போவோம். ஏண்டா இங்கேருந்து வவுனியாவுக்கு 100 அங்கால 120-130 கிட்ட வர மேலே. ஓ அப்போ இது முடியும். ஆமாம் உங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ கையாக்கங்களே அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே. ஆ அந்த அளவு எடுத்து அந்த மோல்டில் விட்டு செய்வினா எங்களோட அளவை மட்டும் எடுத்துட்டு விடுவினா செய்து முடிச்சு ஒரு அனுப்புவினோம். கேன் கிராஃப்டா இல்லை பிரச்சனை இல்லை. அறுதலாம் கூட அலுவலம் முடிச்சுட்டு வரக்கூடும். அவசரம் இல்லை. இதை முடிச்சுட்டு போகிறதானே. கையாக்கமுண்டா என்ன கையத்தான் வைக்கும். விருப்பத்துக்கு எதுனா விரும்பின வைங்க. நீங்கள் இப்போ ஒரு வித்தியாசம் இடம் ஒன்று தான் போகிறோம். கையாக்கம் செய்கிற இடம் ஒன்றுங்க. அது என்ன அது யார் உங்களுக்கு சொன்ன? நீங்களா சர்ச் பண்ணி பார்த்து பிடிச்சதா? என்ன மெமரியாக செஞ்சு வைக்கிற விஷயமா? மெமரியாக என்ன அதில் உங்களோட கையில் அப்போ நீங்கள் கொண்டு வர இல்லையா அதில் சாம்பிள் கொண்டு வா. கையை உங்களோட கையை கொடுக்க அவங்க பார்ப்பாங்களா அந்த கையில் எதுவும் அப்படி? என்ன சொல்றது ஜெலி மாதிரி ஒன்றுல முதல்ல எங்களை ஒரு கையை வைக்க சொல்லி அது கொஞ்சம் தாழ தெரியுமோ எங்களை கையை எடுக்க சொல்லி பிறகு அந்த சைட்ல இருக்கிற அந்த ஜெலி எல்லாத்தையும் பண்ணினா அந்த மோல்டு வேற அந்த மோல்டு உங்களோட அந்த கை அடையாளம் வேற அப்படியே அதுக்குள்ளே முத்தி அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி பிறகு அதை செய்து எடுக்கிறது அதை ஷேப் பண்ணி எங்கட அது அங்கே சுவிஸ்ல இல்லையாண்டோ பே விலையாக இருக்குமே இருக்கும் விலையாக இருக்கும். சரியான விலையாக இருக்கும். அதுக்கு 10 பேர்ட்ட கைக்கு செய்து மற்றது என்ன இப்போ இது உங்களோட வீட்டை சும்மா வைக்கிற அப்படியோ? இப்போ நாங்கள் இல்லாத காலத்துலேயும் அவருக்கு ஒரு மெமரி தானே அது. இங்கே போனாங்க அம்மா அப்பாவோட செய்த நான் ஒரு மெமரி தான். நீங்கள் எங்கே புரிய அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க. அப்புறம் நாங்கள் இல்லா காலம் பண்ணுறீங்க. உங்களுக்கு வேற ஒரு 55 கிட்ட. அதான் சொன்னேன் சும்மா அண்ணலாச்சு நான் கூட தான் பேரும். ஆனால் தெரியல. ஆனால் அதுவும் ஆள்கிட்ட அங்கள்கிட்ட உடுப்புக்குண்டே துப்புரா வயசு காட்டுது இல்லை 35-40 நிற்கிது. தொப்பி ஒன்று அடிச்சுட்டா சரியா 38 நிற்கும். அப்படியா?
அக்னி ரிங்க காட்டணும் நீ என்னையே காட்டி கிடக்கு அவனுக்கும் மாற்று அதான் சரி அவன் ஒன்று காட்டினாலும் காய்க்கிறானே இது என்ன வேற சைட்டு குழந்தைக்கு ஆடா இந்த வர ஓர்மலை ஓஸ்கில் ஞாபகம் இருக்கு உங்கானங்கட அவன்றைக்கான் படையப்பா என்ன பேர் அவனுக்கு அவன் அங்கட நல்ல என்ன அத்தான் இந்த கடையா இல்லை இது அவனுக்கு என்ன பேர் அங்கட ஜெயிலுக்கு இருந்தான் அங்கோட நான் சும்மா சொன்னேன் படையப்பான் அவன் உண்மையாக ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவேன் என்னடா இது பவுசனோ என்ன என்ன அவனோ இல்லைடா என்னடா நீ அவன்கிட்ட மடியில் அவன் கிடக்குறான் என்னடா நீ அவன்டா அந்த 22 வயசு ஏஜென்சி காசு கொடுத்து தமக்கே வந்தான்டா போயன் பவுசன் போயன் அவன்கிட்ட எதுடா பைட்ட வேற நாடு வச்சு ஐயோ அவனுக்கு வைக்கல் வச்சுக்கும் மேத்ஸ் மேலே உண்டு என்ன அவைக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்களா வாரண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆட்கிறதுக்கு வந்து இதுக்கு தான் வந்தேன் நான் லைக் இப்போ எந்த இப்படியான அந்த ஒரு மெமரிஸ் வந்துட்டு செய்கிறக்காண்டி வந்தேன்னா நீங்களும் கை வந்து இப்படி எதுவும் பிளானில் கொடுத்தீங்களா இல்லை சும்மா அப்படி வச்சதா போயிட்டு மகள்கிட்ட கையை 2 பேரும் பிடிக்கிறான் ஓகே இந்த லைக் இந்த எப்படி என்ன அக்கா நீ தான் முடியுமா அதானே ஓ பிடிக்குதா ஆனால் இந்த 2 பேர்கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்குதானே 2 பேர் பிடிக்கிற மாதிரி இருக்கு அந்த நிறைய விளையாட்டு நல்லா இருக்குது ப்ளீஸ் டோன்ட் டச் யா இது வந்து வந்து வெட்டிங் வீட்டு தானே அதில் இருக்கிற மாலையில் இருக்கிற பூ இருக்குல்ல அந்த 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 வாடை அந்த அந்த பூ வாடினாலும் அதை வச்சே செய்யுங்க அந்த மெமரியா ஞாபகமா ஓகே அதாவது வந்து அவங்க அந்த கல்யாண வீட்டுக்கு போட்ட மாலை வாடின அப்புறம் அந்த மாலையே இருக்க வச்சிருக்கா ஆனால் இப்போ இது 4 போய் சின்னதாக இருக்குதா ஏண்டா அப்படியே பிடிச்சிட்டுமா இது கண்ணாடியாடா அப்படி ஆட்டினா ஷேக்க உள்ளுக்கு ஆடா ஜெலி மாதிரி ஒன்று பிடிச்சிட்டு ஓகே இருந்தாலும் வாடா அவ்வளோ வலித்தன்மை ஒன்றும் இல்லை தான் வாடுற குயிதல் இல்லை தான் இங்கே நான் இங்கே ஸ்ரீலங்கா வந்த மட்டும் இது என்ன இது கிரியேட் பண்ணியிருக்காரு அது உண்மையாக எடுத்துருக்கா இவர் வந்து சிவாஜினி கிஃப்ட் பண்ணுறது கிஃப்ட் பண்ணிக்கிறேன் நான் செஞ்சு ஹிட் பண்ணிக்கிறேன் நான் அது எஸ்கே ஃபேன் போலங்க என்ன தம்பி உங்கள் ஓவியம் பார்த்தேன் மிகவும் நிகழ்ச்சியாக இருந்தது உங்களுக்கு என் நண்பும் பாராட்டுகளும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் எஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ வென் யூ ஆர் இன் இந்தியா வி வில் மீட் ஓகே அப்போ மீட் பண்ணிக்காங்க என்னடா ஸோ இப்படியான சில விஷயங்களை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றக்காண்டி தான் நாங்கள் இல்லை எங்களோட வந்தவங்க அந்த வகையில் வந்த பிள்ளை ரகையை அப்பா அம்மா இப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு அடையாளம் மட்டும் வச்சுருக்காங்க அது வந்துட்டு ஒரு 1 வீக்கோ 2 வீக்கில் வந்துட்டு டெலிவரி பண்ணுவாங்களாம் ஸோ வந்து இப்போ நம்ம அளவு கொடுத்தாச்சு இனி இவர்கிட்ட தான் இருக்குது ஜெஃப்னாக்கு படம் முடிஞ்சது ரிங்கோ படம்